தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். முதல் விஷயம், அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு ஆண்டாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். முதல் விஷயமா, இப்படி ஒரு வளர்ச்சிகரமான ஒரு நல்ல ஒரு ஆண்டு நம்மளுக்கு அமையணும், நம்ம ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் சென்னையில் கடுமையான ஒரு 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 நெருக்கடியில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம், வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஒரு 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 லாங் ஒர்க்குக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருந்தோம். அதாவது நம்ம சொந்த ஊர் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் ஊருக்கு 2025, அதாவது போன வருஷம் 22ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி ஊருக்கு வரோம். ஊருக்கு கடைசி நாள் அந்த 31ஆம் தேதி இருக்குல்ல, அந்த 31ஆம் தேதி ஸ்லைட்டாக மத்தியானம் போர் அடித்தனால நானும் என்னோடய ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறோம், குமரி மாவட்டத்தில், எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல்னும் ஒரு பகுதி இருக்குது. அந்த குளச்சலில் ஒரு பீச், அதாவது கடற்கரை பகுதி. சரி, கடலுக்கு போகலாம், ஸோ ஒரு பீச்சு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி இருக்கும். போயிட்டு காரில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளே போய் லாந்திட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, நீங்கள் நினைக்கிற யாரும் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கிடையாது, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு பையன்தான், 2 பேருமே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு வெளில வரோம். அப்போ என்னென்னா, அந்த பகுதி ஒரு சின்ன ஒரு குறுகலான பகுதி. அது மணவளக்குறிச்சி, அந்த மண்டைக்காடுக்கும் குளச்சலுக்கும் இடையில இருக்கிற ஒரு பகுதி, ஒரு சின்ன குறுகலான பகுதிக்குள்ளே காரை எடுத்து உள்ளே போகிறோம், ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அங்கே பலர் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த மேரேஜ் வெட்டிங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு வெளில வரலான்னு வரும்போது எதேர்ச்சமாக வந்த மாதிரி ஒரு பைக் வருது. ஸ்கூட்டிக்கு ஃப்ரெண்டில் ப்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. வண்டியில் ஓட்டிகிட்டு வந்தவர் ஹெல்மெட் கிடையாது, ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு சரக்கு ஒரு பாதி ஒரு குவார்ட்டர் போட்டிருப்பார். வாயை திறந்தால் சரக்கு வாடை. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுறது கிடையாது, கார் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஃபோன் பேசிகிட்டே அப்படியே கேமராவை எடுத்து நோட் பண்ண மாதிரி வீடியோ எடுத்திருந்தார். சரி, ஓகே, சும்மா ஏதோ குடி போதில்லை, ஒரு குடிகாரம் வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன். கார் கொஞ்சம் ஃப்ரண்டில் மூவ் ஆகி போகும்போது லெஃப்ட் சைடு சைடு மிரராக நோட் பண்ணும்போது என்னென்னா, பேக் சைடில் மறுபடியும் நாங்கள் நோட் பண்ணலை, அதாவது அவர் வீடியோ எடுக்கிறத நாங்கள் நோட் பண்ணலை நினச்சிட்டு இப்படி கையை ஃபோனை மல்லாக்கா போட்டு வீடியோ எடுக்கிறாப்புல. என்னடா நம்ம வண்டியை வீடியோ எடுக்கிறாரு, அப்படி உள்ளே இருக்கிறாங்க, கொஞ்சம் மேலே ஊற்றி உள்ளே யார் இருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வீடியோ ஷாட் எடுக்கிறாப்புல. என்னடா நம்ம வண்டியை வீடியோ எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி போய் நானும் என்னோடய ஃப்ரெண்டும், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் போய் கேட்குறாப்புல, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் தவறுதலான பதில்களாக இருந்தனால சரி நானும் போய் கேட்குறேன், எதுக்குன்னு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, இது சும்மா தான் வீடியோ எடுத்தேன், இதை வச்சு நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் ப்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒன்றும் கலட்டாத்ததுக்கு எதுக்கு எங்கள் காரை வீடியோ எடுக்கிறீங்க, உள்ளே இருக்கிற ஆட்களை எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு. இல்லை சும்மா தான் அப்படி. அப்போ என் காரை நீ வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை நான் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் ப்ரெஸ் கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரெஸ்ஸு கார்டு இல்லை, நீ யார் உன் கார்டை கொடுன்னு கேட்குறாப்புல. சரி, ஓகே, நான் என் பாட்டுக்கு போகிறேன், நான் அட்வொகேட்டாக இருக்கேன், என் காரில் நான் பீச் முடிச்சுட்டு நான் காரில் கிளம்பி போகிறேன், ரோட்டில் போகிற என்ன தான் நீ வீடியோ எடுக்கிற, நான் தான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, சரி ப்ரெஸ்ஸு கார்டு கொடுன்னு கேட்குறேன், நீ மாறி என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்குறேன். அந்த வீடியோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வருது, வண்டி உள்ளே போயிருக்கு, சூப்பராக சரி, அது வந்து சரி நம்ம எடுக்கும் வண்டி நான் வந்துருக்கு. TN 64 சார், லைவில் போடுங்க, 48 லைவில் போயிடும் புரிஞ்சா. நீங்கள் எதுலேயும் போடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு கேட்குறேன்னா, எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் எதுக்கு நான் போடவே மாட்டேன் அப்படி. நீங்கள் ப்ரெஸ்ஸு தான், எங்களுக்கு தெரியுது, நாங்கள் அதை தப்பு சொல்லலை. எதுக்கு நாங்கள் அதில் வண்டி உள்ள சரக்கு தான் அடிச்சோமா அப்படி நான் சொல்லவே மாட்டேன். இப்போ நீங்கள் ஸ்மெல் பண்ணுங்கள், இல்லைன்னா நீ இது போலீஸுக்கு கால் பண்ணு. நீங்கள் அடித்தாலும் நீங்கள் ஊதுங்க, ஆனால் நீங்கள் ஊதுங்க, ஒன்றில் ஊதுங்க, இல்லை நீங்கள் ஊதுங்க, ஒரு நிமிஷம் ஊதுங்க. ரைட்டு, ட்ரிங்க் டிரைவ் தானே, ரைட்டு தானே. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்துருக்கீங்க, எப்படி வந்தீங்க சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரிங்க் டிரைவ் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க, போங்க, நீங்கள் சொல்லுங்கள். என்ன நீங்கள் எடுத்தது தப்பு, அப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ட்ரிங்க் டிரைவ், இதுக்கு என்ன செக்ஷன் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஆளும் ஒன்று இருக்கு சொல்லுங்கள். இப்படி இருக்கனா, இப்போ நாங்கள் வண்டியில் வந்தோம், நீங்கள் எதுக்கு ரீசன் தான் கேட்குறோம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, எதுக்கு எடுத்தீங்கன்னு தான் நான் கேட்டேன். இது வருமா, வெளியே வருமா,
வருது வரல என்னன்னு போட்டு போங்க. எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா நாங்கள் சரி ஓகே நாங்கள் ஒரு ஆள் வருதா ஓகே இன்னும் இருக்காங்க ஆள் ஆமாம் உள்ள நிறைய பேர் எடுத்து இருக்காங்க. என்ன பண்ண எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டோம். செய்ய மாட்டோம் ஏன் எடுக்க அது எப்படி எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம்? நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எதுக்கு எடுத்தீங்கன்னு தான் கேட்டேன், வேறு ஒன்றுமே நாங்கள் தப்பாக சொல்லலை. கரெக்டா? நீங்கள் எதுக்கு வீடியோ எடுத்தீங்க ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்டோம். வா வா ரைட்டு. நான் சொல்ல நீங்கள் ட்ரிங்க் டிரைவ் கிடையாதுல்ல? கிடையாத நீ போய் கால் பண்ண பஸ் அவர் ட்ரிங்க் டிரைவ் இல்லையா நம்ம பார்ப்போம். என்ன வேണം பாருங்கண்ணா. நாங்கள் எதுவுமே நாங்கள் தப்பாக சொல்லலை. நாங்கள் கேட்டது ஒரே ஒரு ரீசன் தான், வண்டி அதுலேருந்து எடுத்தோமா, நீங்கள் வண்டி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க கரெக்டாக, எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டோம். நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் நிற்கும் போது எடுக்கலாமே, நீங்கள் வண்டி போன பிறகு பின்னாடி இருந்து எடுத்தீங்க. நாங்கள் மரத்தில் பார்த்தேன், எதுக்கு எடுத்தீங்கன்னு தான் கேட்டேன். அது ஒரு வண்டி அது தப்பா இப்போ வந்து ஆனால் உள்ள நிறைய பேர் போகிறாங்க, அது இதில் ஒரு போர்டுமே ஒன்றுமே வைக்கல. அதுக்கு என்ன தப்புன்னு என்ன தப்பு? நீங்கள் எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? நீங்கள் ப்ரெஸ், அதனால கேட்குறேன், எதுக்கு வீடியோ எடுத்தீங்க? ஏதாவது இங்கே ஏதாவது வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எங்களுக்கு தெரியாது. ப்ரெஸ் கார்டு கொடுங்க. கேட்டு காட்டுவோம். நீங்கள் இல்லை வண்டியில் வச்சுருக்கீங்க, வீடியோ நீங்கள் எடுத்துருக்கீங்க, ப்ரெஸ் கார்டு காணிங்க, நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துருக்கீங்க. கார்டு எடு, வக்கீல் கார்டு எடு, வக்கீல் கார்டு. ரோட்டில் போகிறவன்ட்ட நான் நிரூபிக்கணும்னு எனக்கு தான் அவசியமா? ஏன் வண்டியை நீ வீடியோ எடுத்திருக்க? எதுக்குன்னு கேட்குறேன். வக்கீல் அவன் வக்கீல்னு சொன்னான், கார்டு எடு, அது எடுத்து நான் என்ன கார்டு நீங்கள் எடுக்கல. ரோட்டில் போகிற என்ன நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க? நீங்கள் அட்வொகேட்டு நீங்கள் சொன்ன அட்வொகேட் அவன் நீங்கள் இப்போ ட்ரிங்க் பண்ணல, ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா பண்ணலையா? அடிச்சு கிடையாது அடிச்சிருக்கீங்கல்ல, அது கார்டு எடு, அது கார்டு வாயா வந்து மாட்டிக்காதீங்க. ட்ரிங்க் பண்ணீங்கல்ல, ட்ரிங்க் பண்ணி தானே இருக்கீங்க, இவ்வளோ சொல்லிட்டீங்கல்ல. இப்போ நாங்கள் எதுக்கு கேட்குறோம்னா, இல்லை இல்லை நானா வந்து உங்கள்கிட்ட ப்ரெஸ் யாருன்னு கேட்கல, நான் போயிட்டு இருக்கேன், நீங்க காரை போட்டோ எடுக்கிறீங்க, அவன் நானும் ஒரே கார்ல வந்திருக்கோம், அவன்கிட்ட கேட்டாலும் என்கிட்ட கேட்ட மாதிரி பார்த்து முடிச்சிட்டிங்கல்ல. ஸோ இப்போ இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, நானும் என்ன பண்ணிட்டேன், லைக் வந்து எதுக்கு தேவையில்லாமல் ரோட்டில் இருக்கவங்ககிட்ட நம்ம போய் விவாதம் பண்ணிட்டு, நம்ம ஃபஸ்ட்டு அஃபென்ஸ் என்னென்னா குடிச்சிட்டு ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காப்புல. ரெண்டாவது விஷயம், நம்ம வண்டியை வீடியோ எடுத்திருக்காப்புல, அதுக்கு சரியான பதில் கிடையாது. சரி ஓகே போலீஸ்கிட்டே பிடிச்சி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு 100க்கு கால் பண்ணுறேன். நான் சைடில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், கிட்டத்தட்ட 7 வாட்டி கால் பண்ணுறேன். குளச்சல் பகுதியில், அந்த மண்டைக்காடுலேருந்து குளச்சல் பகுதிக்கு நடுவில் நின்றுட்டு அந்த கடற்கரை பகுதியில் கிட்டத்தட்ட 7 வாட்டி கால் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2-3 பேர் வராங்க அந்த இடத்துல. வந்து விசாரிக்கும் போது அவங்க ஒரு பக்கம் அவன்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. 7 வாட்டி நான் கூப்பிட்றேன், போலீஸ் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. கால் போகுது கட் ஆகுது, கால் போகுது கட் ஆகுது, என் லைனே ரீச் பண்ண முடியல. சரி அதுக்கப்புறம் சரி ஓகே போலீஸ் சைடில் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால என் சைடில் இருந்த சில பத்திரிகை நண்பர்கள்கிட்ட விசாரிக்கிறேன், இது யார் என்னங்கிறது. விசாரித்தாதான் தெரியுது, ஓலி மருண்டும் சேனல் போன்ற பல சேனல்களுக்கு வேலை பார்க்கும் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். இதுக்கு கரெக்டாக முன்னதான் ஒரு 22ஆம் தேதி நான் ஊருக்கு வர்றதுக்கு முந்தின நாள் எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. என்னென்னா பக்கத்தில் இருக்கிற 1-2 பேர்கிட்ட உளவுத்துறை விசாரிக்கிற மாதிரி போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. இது யார், என்ன, இந்த பையனோட பேக்ரவுண்டுனா, இவன் யார், எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கான், திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காப்புல, இவன் யார் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க, இப்படி சுற்றி இப்படி உளவுத்துறை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட பதில் என்னென்னா, லைக் வந்து உளவுத்துறை ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அவங்க இந்த மாதிரி நான் போகிற இடம் அது இதோட நோக்கம் என்னென்னா, இவன் எங்கெல்லாம் போகிறான், இவன் யார்கிட்டெல்லாம் பேசுகிறான், இவன் யார்கிட்டெல்லாம் பழகிறான், ஒருவேளை யாராச்சும் பொம்பளை பிள்ளைங்க கூட தங்கச்சியோ அக்காவோ யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தெரியுது பொம்பளை பிள்ளை தான், நம்மளுக்கு தான் தெரியும் அது வந்து ரிலேட்டிவ்ஸா இல்லை ஒரு தங்கச்சியோ அக்காவோ ஃப்ரெண்டாங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறது கூட லைக் வந்து அது என்னோடய ரைட்ஸ் தான். நான் இப்போ போகிறேன்னா யார் கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை யார்கிட்ட பேசுகிறத வீடியோ எடுத்துகிட்டு நீட்டாக ஜூம் பண்ணிட்டு இவங்க போடுவாங்கல்ல பேக்ரவுண்டில் பிஜிஎம் எல்லாம் போட்டு நம்ம பேரை கெடுக்கிறதுக்கான வேலைகளில் இறங்கிட்டாங்க. ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பக்கம் அசைன்மெண்ட், இந்த மாதிரி கீழே இருக்கிற ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு உளவுத்துறை இன்னொரு பக்கம் விசாரிக்கிறது. அதுக்கான மெயின் காரணம் நான் எப்படி பார்க்குறேன்னா, லைக் வந்து ஒரு விசாரணை என்கிற பேரில் ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். இப்போ என்னோடய வயசு வந்து 24. இந்த 24 வயசில் நம்ம இப்படி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஏதோ உங்களோட புண்ணியத்தில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பீரியடில் தான் நான் இந்த வளர்ச்சி நான் பார்த்து கிடையாது இது வரைக்கும். லைக் வந்து பல யூடியூப் சேனல்ஸில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணி தான் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட 90 நாள் தான், 90 நாட்களில் நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி 1,34,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் 4,11,000 4,12,000 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு 1.5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரீச்சை கொடுத்தது வந்து மக்கள். நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து லைக் நடக்கிற இஷ்யூஸை நான் எடுத்து பதிவு பண்ணுறேன். ஸோ மக்கள் நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க.
இதை பொறுக்க முடியாமல் பல பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல்லாம் கிடையாது, பயத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக சுற்றி விசாரிக்கிறதும், போகிற இடம் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணுறதும், வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணுறதுங்கிறது. ஒரு பீச்சுக்கு கூட நிம்மதியாக போக முடியலையா? என் மாமனார் கூட இப்படி விசாரிக்க மாட்டாங்க. என் பொண்ணு கொடுக்குறவங்க கூட இப்படி சுற்றி டிடெக்டிவ் மாதிரி வீடியோ எடுக்கிறதோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஜோலி வைக்கிறது. இது என்ன மாதிரி ஒரு அரசாங்கம் இவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு சந்தேகம் என்னென்னா, சரி ஓகே, நான் சாதாரண ஒரு நபர், ஒரு 24 வயசு, இப்போ தான் நான் வந்து படிப்பு முடிச்சதுக்கப்புறம் என்ரோல் பண்ணியிருக்கேன் அட்வொகேட்டாக பார் கவுன்சிலில், தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கேன். என்ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ படிப்பு பத்திரிகையாளர் என்ற ஒரு ஜேர்னலிசம் நான் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜில். ஸோ அந்த ஜேர்னலிசம் கோர்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்கிற ஒரு போர்வையில் நம்ம இருந்தோம், ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு ஒரு உளவியல் ரீதியாக இவங்க வந்து பண்ணுறாங்கன்னா, சாதாரண நம்மளும் இப்படி பண்ணும்போது பேசக்கூடியதான் சவுக் சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்க சித்திரவதை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இதுக்கெல்லாம் இவ்வளோ விசாரணைக்கு முற்படுற இந்த உளவுத்துறையும் ப்ரெஸ்ஸும், சூரஜ் என்கிற ஒரு நபர் பாவம், எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 10-20 வெட்டியிருப்பான். சுற்றி இருந்த அந்த சில்வண்டுங்க எல்லாரும் 4 பேரும் ஒருத்தனை வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ வெட்டுனதுக்கப்புறமும் ஒரே நாள் நைட்டு எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணி ஒடிஷாவுக்கு அனுப்புனீங்க? அது வந்து சூரஜுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு அடுத்தது அதாவது ஒரு பேஷண்ட்டு இத்தனை வெட்டுனதுக்கப்புறமா உயிருக்கு போராடின சுச்சுவேஷன்லேயும் ஒரே நாளில் தமிழ்நாட்டிலேருந்து ஒடிஷாவுக்கு அனுப்பி ஃபேமிலிலேயும் ஒப்படைக்கல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஒரு பேஷண்ட்டை இந்த அளவுக்கு அனுப்பியிருக்கீங்களே, சூரஜுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விவாதம் எங்கேயாவது ஒரு டிவி சேனலில் நடந்துச்சா? ஒருத்தன் பேசினாதான். திமுகவுக்கு பேசுகிற பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கோ இல்லை எந்த கட்சிக்கு பேசுகிற லைக் வந்து இல்லை எதிர்கட்சிகள் வந்து தாவேக்கா இதை பற்றி பேசுகிறாங்க, பிஜேபி இதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து நேஷ்னல், அதாவது வந்து தேசிய அளவிலான ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பிஜேபி இதை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை கையில் எடுத்து தான் ஆகணும். அதை தாண்டி வந்து அதிமுக அவங்க கூட்டணியில் இருக்கிறனால அவங்க பேசுகிறாங்க, தாவேக்கா பேசுகிறாங்க, நாம் தமிழர் கட்சி அரசியல் புரசலாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஆளுங்கட்சியான திமுக வந்து இந்த விஷயத்தை அந்தளவுக்கும் கிடையாது, சுத்தமாக அப்படியே மீடியாவை வச்சு வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, அதை முடிச்சிட்டாங்க. சூரஜுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சூரஜுக்கு அதுக்கு அடுத்தது அங்கே என்ன சரி ஒடிஷாவுக்கு கூட்டு போனாங்களே, ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சாங்களா, இல்லை ஹாஸ்பிட்டல் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதோட அப்டேட் என்னங்கிறது போட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சட்டனா ஒரே நாளில் இங்கேருந்து ஒடிஷாவுக்கு அனுப்பியாச்சு. அந்த பேஷண்ட்ஸை அனுப்புனதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு வீடியோ வருது, சூரஜ் பேசின ஒரு வீடியோ வந்ததுக்கப்புறமா இங்கே அரசியல் புரசலாக சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, இந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வந்து திமுகவோட பேச்சாளர் இந்த ரோஸ்ட் பிரதர்ஸுக்கு சில சில்லறைகள் கிடக்கு. இந்த சில்லறைகள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு, இது வந்து அணில் குஞ்சுகளோட வளர்ப்புனால இப்படி தான், தாவைக்கானாலும் இப்படி தான், இந்த 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 புள்ளிங்கோஸ் எல்லாமே இப்படி தான் அப்படிங்க. சரி, அப்போ எனக்கு ஓகே, 2 வருஷம் தான் தாவைக்கா என்கிற ஒரு கட்சி வந்து 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புள்ளிங்கோஸ் இல்லையா என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லையா என்ன? அப்போ அந்த டைம் யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா? இதே திமுக தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல் உங்களால் பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து வந்ததுக்கப்புறமா இது வந்து டிவிகேவோட கைகூலிகள் இவங்க எல்லாரும், இந்த கொலைகாரர்கள் எல்லாரும் இப்படி ஒரு சொல்கிற ஒரு அப்பட்டமான ஒரு விஷயத்த, இதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு சோறு தின்கிறீங்களா இல்லை வந்து மனித மலத்தை தின்றாங்களான்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பார்த்தா, அதையும் தாண்டி இந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்கு இப்போ டிவிகேலேருந்து திமுகவுக்கு மாறி. அந்த பொண்ணு என்ன பதிவு பண்ணியிருக்குன்னா, லைக் வந்து ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கு. அதில் வந்து என்னென்னா, ஒரு 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 புள்ளிங்கோ வந்து டான்ஸ் ஆடுறாப்புல, இந்த நாக்கெல்லாம் காட்டிட்டு முடியெல்லாம் வச்சுட்டு டான்ஸ் ஆடுறாப்புல, இங்கே பாருங்கள் இதுதான் வந்து தாவைக்காவோட வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாப்புல. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, சரி ஓகே, தாவைக்காவோட வளர்ப்புங்கிறீங்களே, அந்த பதிவை கரெக்டாக கிராஸ் செக் பண்ணாதான் தெரியுது அது ஏஐயால், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் செய்யப்பட்ட ஒரு பதிவு. இதே மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா அதே மாதிரியே ஒரு புள்ளிங்கோ டான்ஸ் ஆடுற மாதிரியே வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துரும், ஃபோட்டோஸும் கொடுத்துரும். இது கூட தெரியாமல் இந்த தற்கொலை என்ன பண்ணி வச்சுருக்கு பாருங்களேன். அது வந்து ஒரு 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 ரியல் ஒரு பையன் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த வீடியோ எடுத்து அழகாக அதில் போட்டிருக்கு. அதே தாண்டி தமிழக சைபர் கிரைம் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த வீடியோ, அதாவது இந்த சென்சிட்டிவான வீடியோவை யாருமே ஷேர் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணிங்கன்னா சமூகத்தில் வந்து இது ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிரும். ஸோ அதனால் யாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமா எக்ஸ் தளத்தில், அதாவது ட்விட்டரில் வந்து பலர் வந்து கிட்டத்தட்ட பலர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ண பல ஐடிஸை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்விட்டருக்கே மெயில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஐடிஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணணும், இவங்க வந்து இந்த மாதிரி சமூகத்துக்கு கலகம் விளைவிக்கும் விதமாக இந்த மாதிரி வீடியோஸை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என்ன வீடியோஸை சார் பதிவு பண்ணாங்க?
நடந்த இன்சிடெண்ட்டை எடுத்து பதிவாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் சட்ட ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சரி, எடுத்த விஷயத்தை நீங்கள் அதை சரிப்படுத்துகிற ஒரு வேலையை நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு வேலையை பார்க்காம இந்த மாதிரி ட்விட்டருக்கு மெயில் பண்ணுறதும், சூரஜ் எங்கேருந்து அனுப்பி அங்கே லைக் அதோட என்ன அப்டேட்டுங்கிற ஒரு விஷயமே தெரியாமல், அதாவது ஒரே நாள் நைட்டில் இங்கே ஒரு பேஷண்ட்டை இங்கே ஃபுல்லும் கட்டுமுட்டாக அனுப்பி இத்தனை வெட்டுப்பட்ட பேஷண்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன அவசரம், என்ன அவசியங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதை விசாரிக்க முடியாத ஒரு உளவுத்துறை, இதை வெளியே கொண்டு வராத உளவுத்துறை, இதை கொண்டு வராத ஊடகம், இதுக்கு பின்னாடி போகாத ஊடகம், சாதாரண ஒன்றுமே கிடையாது. என்னோடய பேக்ரவுண்ட் என்ன, எங்கள் அப்பா யார், சாதாரண ஒரு கடை வச்சுருக்காரு, ஊரில் ஒரு பேக்கரி கடை வச்சுருக்காரு. எங்கள் அம்மா யார், எங்கள் அண்ணன் யார், எனக்கு குடும்பத்தில் யார். ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த என்ன ஒரு 24 வயசு ஆச்சு. இப்போ தான் நான் படித்தேன், முடித்தேன். இப்போ தான் அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையனை இந்த மாதிரி பின்னாடி ஒரு உளவுத்துறை அனுப்பி, அதுக்கு பின்னாடி ஒரு கேமராஸை எங்கெல்லாம் போகிறான், யார் கூட பழகிறான், யார் கூட பேசுகிறான்ங்கிற ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தனை அனுப்பி, இது ஒரு விஷயம் தேவையா? எந்த அளவுக்கு ஒரு அது நான் பேரை வர்ணிக்க விரும்பலை. அது அவங்கள மாதிரி அடுத்து நம்ம நாகரிகம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இதோட இதை விட்றேன். நீங்களும் அதை விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு நாகரிகமான முறையில் பதிலளிக்கணும், செயல்படணும் என்கிறது எனக்கு தெரியும். அதனோட வளர்ப்பாக தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இன்னும் அவ்வளோ நாட்கள்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 நாளில் எலெக்ஷன். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நானும் செய்ய வேண்டிய வேலைகளை நம்மளும் செய்ய தான் போகிறோம். மக்களும் பகிர வேண்டிய விஷயத்தில், நீங்களும் பதிவு பண்ண வேண்டிய விஷயத்தில் நீங்களும் இருக்கீங்க. அதுக்கான செயல்பட்டு அந்த தேதியில் அந்த எலெக்ஷன் என்கிற ஒரு நாளில் கரெக்டான நபர்களுக்கு குத்தி வாக்களித்து நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. செய்வீங்க என்று நம்பி இந்த ஒரு நல்லாட்சி பிறக்கும் என்று நம்பி இந்த புது வருஷத்தில் காலெடுத்து வைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நல்ல ஒரு ஆட்சி பிறக்கும் என்றும் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.